அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம டிஆர்பி பாலு பேட்டி ஒன்று பார்த்தேன். வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா A4 ஷீட்டை காட்டுறாரு. என்ன டிஆர்பி பாலு சார், உங்கள் அப்பா தயவில் சீட்டு வாங்கிட்டீங்க, அது என்ன பெரிய போஸ்ட், அது இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி போஸ்ட்டு தமிழ்நாடுக்கு. சொந்தமாக நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா சப்போர்ட் இல்லாமல் ஒரு கட்சியில் போய் இருந்து வேலை செஞ்சு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ ஏற்றாமல் பதில் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்பா ரெக்கமெண்டேஷனில் வழி தெரியல, போஸ்டினுடைய அருமையும் தெரியல. எவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட் அது. ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன வயசு, ஒரு 48 50 இருக்குமா? ஒரு வயசுக்கேற்ற மெச்சூரிட்டியே இல்லையா உங்ககிட்ட? அவ்வளோ உங்கள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா நீங்களாம் நல்லா பண்ணுவீங்க, நம்ம பாலு பையன் நல்லா திறமையாக செய்வான், படிச்சிருக்கிறான்னு சொல்லி தானே உங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய போஸ்ட்டு கொடுத்துருக்காரு ரெக்கமெண்டேஷனில். ஒரு பப்ளிக்கில் ஒரு டீசெண்டாக ஆன்சர் பண்ணுங்கிற ஒரு நாகரிகம் கூட உங்களுக்குலாம் இல்லை தானே? அவ்வளோ ஏற்றம் பப்ளிக்கை பார்த்தா. உங்களுக்கு இல்லை, சுகர் வருது, சுகர் இண்டஸ்ட்ரீஸ் வருது, டிக் வருது, சிமெண்ட் கார்பரேஷன் வருது, கோஆப்ரேட்டிவ் சுகர் வருது, எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸ் வருது, நியூஸ் அண்ட் பேப்பர் மீடியா உங்களுக்கு கீழே தான் வருது, சால்ட் கார்பரேஷன் வருது. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாவது வந்திருக்குதுன்னா வந்திருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் நியூ எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம், ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுங்கள் சார். என்ன அவ்வளோ ஏத்தத்திமுறை இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் சொல்கிறீங்க பப்ளிக் மீட்டிங்கில்? நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு நீங்கள் ஒருத்தரே போதும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்புறம் எப்படிங்க அடுத்த ஆட்சியில் ஜெயிப்பீங்க இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தால்? அதான் திமுக பேக் டு பேக் எவனும் ஓட்டு போடுறதில்ல. கலைஞர் இருந்தப்பே போடல இந்த தமிழ்நாடு மக்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணுறீங்க. A4 ஷீட்டை காட்டிட்டு இதை தான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன வயசு? என்னென்னா 20 வயசு பையனா நீங்கள்? இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறீங்க பப்ளிக்கில். உங்கள் போஸ்ட்டுக்கு ஒரு டெசிக்னேஷனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணுறதில்ல. என்ன சார் எம்ப்ளாய்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறீங்க இந்த 5 வருஷத்தில்? நீங்கள் சொல்லுங்கள், டிரான்ஸ்பரன்சியாக ஹானஸ்டியாக சொல்லுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பேப்பர் இண்டஸ்ட்ரியில், சுகர் இண்டஸ்ட்ரீஸில், எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஏன்னா நியூ ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க. டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கிறீங்க? அதெல்லாம் பப்ளிக்கில் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள் சார். ஓட்டு தானாக வரும். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா திமிராக பதில் சொல்லிட்டால் ஓட்டு வந்துடுமா உங்களுக்கு? உங்களால் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பேர் தான். அவர் எல்லாம் நோக்கடிக்கிறீங்க மொத்தத்தில். என்னவோ பண்ணுங்கள்.